சொல்லுங்க இன்னைக்கு நம்ம டொயோட்டோ டைசர் அப்படிங்கிற வண்டிக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் ரீல்ஸில் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. இந்த வண்டி நம்மகிட்ட எப்படி ஆடியோ பண்ண வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கரூர், ஆனால் அவங்க பேர் செல்வகுமார்னு சொல்ல போகிறாரு. நம்ம கடையில் வந்து எப்படி ஆடியோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதை பற்றின வந்தீங்க நம்மகிட்ட? யூடியூப் சேனலை பார்த்து வந்தீங்களா? நாங்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்து வந்தோம், கரூர்லேருந்து வந்திருக்கோம். அவங்களோட டெமோ வெஹிக்கிளில் டெமோ பார்த்துட்டு இப்போ எங்கள் காரில் வந்து அந்த மாதிரி ஆடியோ செட் பண்ணி தர சொல்லியிருக்கோம். இப்போ இப்ராஹிம் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாருன்னா ஆடியோ டெமோ பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்து வண்டி வந்ததுமே நம்ம வந்து ஃபோன் மூலமாகவே லிங்க் பண்ணி ஒரு 2 சேனல் ஆப்ஷனில் ஒரு பேசிக் செட்டப் கொடுத்தோம். நேராக வந்து நம்ம போல வண்டி டெமோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த செட்டப் பண்ணலாமே, ஸ்டேஜ் லெவல் வேணும் அப்படின்னு கேட்டப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3-வே கான்செப்ட் போயிரு ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சு நம்ம டெமோ நம்ம போல பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதே கான்செப்ட்டில் 3-வே கொடுங்க அப்படின்னாங்க. கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரையும் லெஃப்ட் சைடில் பேட்டரி வரனால நம்ம சீட்டு கீழே வந்து ஆம்பிளிஃபையர் எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ரியர் சீட்டை வந்து அதுக்கு பேட் தனியாக செட் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் சார் வந்ததுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் டூனிங் இவரோட ஸ்டேஸ்ட்டு டூனிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட்டுக்கு வந்து இவர் எப்படி என்ஜாய் பண்ணாருன்னு கேட்பார். நம்ம கான்ஃபிகரேஷன் தெரியல என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம்ல, சொன்னாங்களா உங்களுக்கு 3-வே ஆக்டிவ் பண்ணியிருக்கோம்ல. ஃபோக்கல் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் மேக்கர்ஸ், ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர், மேசிவ் போட்டிருக்கோம். இதில் சவுண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட் ரைட் இருக்கு, ஆனால் இங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸே கிடையாது, சவுண்ட் இங்கெல்லாம் கேட்கும். அதாவது ஒரு மியூசிக் இல்யூஷன் சொல்லுவோம், சவுண்ட் இல்யூஷன் சொல்லுவோம். இல்லாத சவுண்ட் இங்கெல்லாம் இங்கே கேட்கும் சவுண்ட் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்னு சொல்லும் போது ஸ்பீக்கர் இங்க இருக்கு, சவுண்ட் கேட்கும். ஆனா இது கூட நீங்க பேஸும் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைட் வரும், சப்வூஃபர் ஒண்ணுதான் வச்சிருக்கோம், அந்த பேஸ் அங்க வரும் பாருங்க. அடுத்தது ரைட் சப் ஒண்ணு தான், ஆனா பேஸ் அங்க கேட்டுச்சு உங்களுக்கு. லெஃப்ட் சென்டர் இங்க கேட்டிருக்கோம் உங்களுக்கு. இப்போ நீங்க என்ன நீங்க லெஃப்ட்ல கேட்டீங்களோ என்ன ரைட்ல கேட்டீங்களோ அதே தான் இங்க கேட்டிருக்கோம் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட் சென்டர் எங்க வருது சவுண்ட்? அது இந்த இடத்துல கரெக்ட் இங்க இருக்கும். புரியுதுங்களா? ஸ்பீக்கர் இல்லாததுல உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். என்னன்னா நம்ம அந்த ப்ராசஸர் மாட்டிருக்கோம் இல்லைங்க, அதோட வேலை என்னன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸும் மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்து இந்த இடத்துல தான் சவுண்ட் கேட்கணும்னு சொல்லி டியூன் பண்ணி வைக்கிறது. இது என்னன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிருக்கணும் அந்த சவுண்ட் எக்ஸாக்டா நம்ம கேட்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வோக்கல் பொறுத்தளவு வோக்கல் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மூவிங் ட்ராக்னு ஒரு பேரு. இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா சவுண்ட் ஒவ்வொருத்தர் நிக்காது, லெஃப்ட் இருந்து ரைட், ரைட் இருந்து லெஃப்ட் மாறிட்டே இருக்கும். சவுண்ட் எல்லாம் இங்க அப்படியே லெஃப்ட் ரைட் மாறிட்டே இருந்திருக்கும். இதுதான் சவுண்ட் நம்ம வந்து ரெகுலர் மியூசிக் கேட்கும் எப்படிதான் இருக்கும். இத பாத்தீங்கன்னா பழைய சாங் வாய்ஸ் எங்க வருதுன்னா வாய்ஸ் இந்த சென்டர்ல இங்க இருக்கும். வாய்ஸ் நல்ல இங்க இருந்திருக்கும். ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா
நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா சவுண்ட் கேட்கறது மட்டும் இல்ல சவுண்ட் நீங்க பாக்கலாம். அதாங்க ஸ்டார்டிங் சொன்னது இல்லீங்களா, இங்க ஸ்பீக்கர் கிடையாது, இங்க சவுண்ட் கேட்கும், உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்காது. இப்ப தெரியுது வித்தியாசம். வரவும் செலவும் இரண்டும் இன்றி பரவும் செலவும் உண்டு உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு வரவும் செலவும் இரண்டும் இன்றி பரவும் செலவும் உண்டு உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு நெஞ்சம் விளையா. எந்த மாதிரி சாங் ஜாஸ்தி கேட்பீங்க நினைக்கிறேன்? மெலோடி ஜாஸ்தி. இப்போ இன்னொரு பியூட்டி என்னன்னா ப்ராசஸர்ல உங்க போன் ப்ராசஸர் டைரக்டா கனெக்ட் ஆயிடும். இப்போ நம்ம கம்பெனி பிளேயர் இந்த அதாவது டொயோட்டா சுசுகியோட பிளேயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி கம்மி தான். அதுக்காக இந்த மாதிரி ப்ராசஸர் என்னன்னா ப்ளூடூத் டேரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட வாய்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இதுல வந்துட்டு அதோட டபுள் மடங்கா இருக்கும் பாருங்க கிளாரிட்டி. இதுல காத்திருந்து மாணவனா காதலும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவனா எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ட்ரிபிள் எல்லாமே. இப்ப என்னன்னா இந்த பிளேயருக்கும் ஆடியோக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப இதெல்லாம் வேலை செய்யாதது. உங்க போன் தான் பிளேயர். போனுக்கு ப்ராசஸ் டைரக்டா கனெக்ட் ஆயிடுது. ஸ்பீக்கர் தன்மை மாறிச்சு பாருங்க. இந்த சவுண்ட்ல எப்படி பாருங்க, எவ்வளவு எப்படி வேலை செய்து பாருங்க. இது பழைய பாட்டு நல்லா பாத்தீங்கன்னா இந்த வோக்கல்ல வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் போகும் பாருங்க. யாரோ உங்களுக்கு முன்னாடி பாடுற மாதிரி இருக்கு. அதாவது ஏன் இப்படி எல்லாம் கேக்குதுன்னா இந்த பொருள் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்பீக்கர் மாட்டிக்கிற விதம், நம்ம டியூன் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து அவுட்புட் கேக்குது. இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வைக்கணும். நம்ம அதெல்லாம் பாத்தீங்கன்னா லேசர் வச்சு மெஷர் எடுப்போம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதால இவ்வளவு சென்டரா உங்களுக்கு கேக்குது, இல்லாட்டி மாறிடும். அதே ஒரு டைம் கேட்டது உங்களுக்கு முன்னாள் டைம் கேட்டோம் இல்லையா, அதுக்காக தான். கண்ணே கண்ணே காதல் செய்தாய் காதல் என்னும் பூவை நெய்தாய் நண்பன் வந்த பூவை கொய்தாய் நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். இந்த பாட்டுல வந்து நான் 25-28 வருஷம் ஆச்சு. நீ இப்படி பாருங்க கேட்கறதுல பேஸ் இங்க நினைக்கிறேன் சென்டர்ல நல்லா உள்ள இருக்கும் பேஸ்.
இருக்குங்கண்ணா. எப்படி நம்மள இங்க தொலை வந்தீங்கன்னா யூடியூப் சேனல் யூடியூபா? அப்படியா, சரி. இந்த வீடியோல பாத்துருப்பீங்க, டெமோ காமிக்கிற வீடியோல. பாத்துங்கண்ணா, எல்லாம் பார்த்துட்டு தான் கார் எடுத்து 1 வீக் தான் ஆகுதுங்கண்ணா. சரி, என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுங்க நேர்ல? அதாவது வீடியோல பாத்தீங்க, நேர்ல அதே மாதிரி இருந்ததா? அண்ணா நேர்ல அதோட நல்லாவே இருந்ததுங்கண்ணா. ஸ்டோர் பண்ணிடுவேன், டியூனிங்ல மாறாதுல. ஓகேங்கண்ணா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ப்ளூடூத் வெளியே வந்து உங்க போன் இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. இப்போ நான் ப்ளூடூத் எப்படின்னு காமிச்சிடுறது. அதுல சவுண்ட் மேக்கர்ஸ்னு வரும். அதை டச் பண்ணுங்க. இது அவ்வளவுதான். இப்போ உங்க போன் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்க ப்ளூடூத் மூலியமா பாட வைக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனா இதோட உங்க போன் பிளேயர் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம கம்பெனி பிளேயர் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ பிளேயர் மாத்திரம் ஆண்ட்ராய்ட்ல மாத்திரம் நீங்க வேற மாதிரி மாத்தணும். தேவையில்லாத சில இதை வச்சுங்க பெட்டர். ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூங்கண்ணா. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து வரீங்க? செல்வகுமார், கரூர்ல இருந்து வந்திருக்கோங்கண்ணா. எப்படி வந்தீங்கண்ணா? யூடியூப் சேனல்ல பார்த்து தானே வந்தேன். ஓகேண்ணா. இப்போ எப்படிண்ணா? ஆடியோலாம் செமையா இருக்குங்கண்ணா. என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு உங்களுக்கு வெளியில, அதாவது உள்ள டியூனிங் வாய்ப்பு பண்ணதுக்கு லேட் ஆகும், பண்ணக்கு ஒரு ஆடியோ கேட்டு பாருங்க அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா. நீங்க வந்து கேட்டுட்டீங்க. கேட்டேன். எப்படின்னு சொன்னா செமையா இருக்குங்கண்ணா. இன்னொன்னு என்னன்னா, நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க, இயர்போன் போட்டு கேட்டிருப்பீங்க. ஆமாங்கண்ணா. அதுல இருக்கிறதுக்கும் இப்போ நீங்க லைவா கேக்குறது எப்படின்னா இருக்கு? இல்லண்ணா, இப்ப அதோட நல்லாவே இருக்குங்கண்ணா. அதோட நல்லாவே இருக்கு. வரணும் கொஞ்சம் டவுட்டா தான் வந்தீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அதாவது வந்து புது இடம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். சரிண்ணா. இப்ப அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது புது வண்டி எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? வண்டி எடுத்து 1 வீக் தாங்க. 1 வீக் தான் ஆச்சு. 1 வீக் தான் ஆகுது. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கண்ணா நம்ம கடை? நல்லாதாங்கண்ணா, எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு. ஃபிட்டிங் பசங்க எல்லாம் எப்படி பண்ணாங்க? அதெல்லாம் எல்லாம் குட்டா இருக்கு. குட்டா இருக்கு. சரிண்ணா, நீங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா உங்களை மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி வந்து இயர்ஃபோன் போட்டு கேட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் நம்பிக்கையா கொண்டாந்து விடலாம். சரி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்ம நினைச்சதோட அதிகமாவே குவாலிட்டி இருக்கு. தேங்க்ஸ். இதே எல்லா கஸ்டமரும் சொல்லுவாங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா. ஹாய் வாஸ் திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கடை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஒரு டொயோட்டா டைசருக்கு ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டி நம்ம வந்து ஆடியோ பண்ணுறது டொயோட்டா டைசருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூடியூப்ஸ் எல்லாமே அவர் பார்த்துட்டு ரொம்ப தூரத்தில் ட்ராவல் பண்ணி அவர் வந்திருந்தார். ஒரு 2-3 டேஸ் அவர் டைம் கொடுத்துருந்தாரு. அவர் நீங்கள் ஸ்டே பண்ணி வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ இதில் என்னென்ன ஆடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் சார் வந்து டெமோ எல்லாமே காமிச்சிருப்போம். அதை மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, அப்போ அது ஓரளவுக்கு டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கறதுக்கும் லைவ்ல கேட்கறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹெட்செட்டில் உங்களுக்கு ஒரு 50% வரும். ஸோ லைவ்ல கேட்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டீட்டெயிலிங், அந்த ஸ்டேஜிங் சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கேட்கும். சரி, இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கல் ஆக்சஸ் 3வேங்கிற காம்பனன்ட் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சீரிஸில் ஃபோக்கல் ஆக்சஸ் 2வேங்கிற காம்பனன்ட் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மெகாஸ் AP12 ப்ரோங்கிற ஒரு 12 சேனல் இண்டிவிஜுவல் ப்ராசஸர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மெகாஸில் 4 சேனல் ஆம்ப் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மெகாஸில் 5 சேனல் ஆம்ப் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்வூஃபர், வெஸ்கோ சப்வூஃபர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் இதை ரிவீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வெஸ்கோ சப்வூஃபர். ஸோ இது வந்து இப்போ சொல்லணும் பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்டு அதோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராக்ஃபோர்டு வந்து டாப், அதுக்கு கீழே அந்த பஞ்சியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்கோஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு US பிராண்டோடது. ஸோ இதோட கோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதோட பேஸ் வந்து அவ்வளோ பஞ்சாக இருக்கும் இதோட கேட்குறதுக்கு. ஸோ நிறைய பஞ்ச் அந்த கிளப் பேஸ் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்கோ சப்வூஃபர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ ராக்ஃபோர்டு, வெஸ்கோஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளப்போட பேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேஸ் பஞ்சியாக உங்களுக்கு இருக்கும் கேட்குறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டாக்டர் அட்டெக்ஸ் கேலியம் சீரிஸில் 4 டோர் டிக்கி வந்து இந்த வண்டியில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்வின் பீடிங் வந்து நம்ம அந்த என்னதான் நம்ம சைட் டோரில் வந்து நம்ம டேம்பிங் பண்ணி அரெஸ்ட் பண்ணாலும் நம்ம ஹைவேஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அந்த பீடிங் வழியாக. ஸோ அதையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெட்வின் பீடிங் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வண்டியில் பண்ணியிருக்க ஆடியோ பேஸ். ஸோ இதே மாதிரி 3-வே ஆடியோ செட்டப் உங்கள் வண்டியில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ப்ராப்பரான கொட்டேஷன் மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஃபர்தராக டீல்ஸ் தெரியும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமுத்துங்க. See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afridi from Aram Kateka.